கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எரிந்து கொண்டே இருக்கிறதற்கு எண்ணெய் ஊற்றுவார்கள். அந்த எண்ணெய் குறைய குறைய இல்ல அந்த எண்ணெய் இல்ல அப்படின்னா அந்த தீபமானது எரியாது, இல்ல மங்களா இருக்கும், அணைந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுங்க. ஆனா இப்ப வர சூழ்நிலைகள்ல இப்ப டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி தண்ணி ஊத்துனா கூட எரியுது, அப்படியெல்லாம் விளக்குகள் இருக்கிறது. ஆனா என்னையோ ஏதோ தண்ணியோ இல்லாட்டினா எண்ணெயோ தேவைப்படுதுங்க. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்மளுடைய ஆவி எப்பொழுதும் அனல் கொண்டதா இருந்தது, எப்பவும் எரிந்து கொண்டிருக்கிறதா இருந்தது அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்கள், நஷ்டமோ துன்பமோ துயரமோ பிரச்சனையோ சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிறதோ எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. உதாரணத்துக்கு எலியாவை நான் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டீங்கன்னா அவனுடைய ஆவி எப்பொழுதும் பற்றி எரியக்கூடியதா இருந்தது, அனல் உள்ளதா இருந்தது. அதனாலதான் ஆகாப் என்ற ராஜாக்கு முன்பாய் தைரியமாய் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா, மழை பெய்யாதுன்னு சொன்னா. அப்புறம் சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டுக்கு போகும் பொழுது, உன்னுடைய மாவு பானையில செலவழிந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாதுன்னு சொல்லி தைரியமா என்னுடைய வார்த்தையை சொன்னா. அவனை ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அவனை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தாருங்க. அதுக்கப்புறம் ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொல்லி பஞ்ச காலத்துக்கு அப்புறம் சொல்லும் பொழுது தைரியமா இவன் எழுந்து போனாங்க. அப்பெல்லாம் அவனுடைய ஆவி அனல் கொண்டிருந்ததா இருந்தது. ஆனால் ஆகாபுடைய மனைவி ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவன் பிராணனை காக்க ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டானா, அவனுடைய ஆவி அப்படியே அணைந்து போனது. அது பற்றி எரியக்கூடியதா இருந்த சூழ்நிலையில அவன் இல்லை. ஒரு ஏசபேலின் வார்த்தைக்காய் பயந்து அவன் போனாங்க. அவனை கர்த்தருடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி ஒரு தழலிலே சுடப்பட்ட அடையும் கொஞ்சம் தண்ணீரும் வச்சு அதை குடிச்சானா, திரும்ப படுத்து கொண்டானா. திரும்ப தூதன் தட்டி எழுப்பி அந்த தலைமாட்டுல அவனோட சாப்பாடு இருந்ததாங்க, அதை திரும்ப அவன் சாப்பிட்டுட்டு அந்த பலத்தினால 40 நாள் நடந்து போனா ஓரை வெண்ணும் மலை மட்டும் சொல்லி பார்க்கிறோம். அந்த வேதத்துல 1 ராஜாக்கள்ல எழுதியிருக்கிறது இந்த காரியங்கள். அவனுக்கு தேவைப்பட்டது, அவன் என்ன சொன்னானா, சுரைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னானா. பிராணனை காக்க தாங்க ஓடி வரான். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்றான், என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய ஆவி மங்களாய், அதாவது எரியவே இல்லாம போய்விட்டதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? அது உற்சாகம் உள்ளதா இருக்கிறதா, இல்ல பலவீனம் உள்ளதா இருக்கிறதா, அணைந்து கொண்டிருக்கிறதா, அனலா இருக்கிறதா? நீங்களே சோதித்து பாருங்க. கடலில சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் அவனுக்கு தேவைப்பட்டதுங்க. இந்த தண்ணீர் விளக்குக்கு எப்படி தண்ணீரோ இல்ல எண்ணெயோ தேவைப்படுகிறதோ, அந்த அபிஷேகம் இருந்தது அப்படின்னா அவன் திரும்ப அதை குடிக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் ஆவி அனல் கொண்டது. அதுக்கப்புறம் சரீரத்துக்கு தேவையான அப்பம் அவனுக்கு இருந்ததுங்க. அதையும் அவன் சாப்பிட்டு பலத்தினால் நடந்து போனான். இந்த நாளில ஆண்டவர் உங்க அபிஷேகத்தினால் நிரப்புவார். நீங்களும் அபிஷேகத்துல அனுதினமும் பேசுங்க. உங்களுக்கு எவ்வளவு நீங்க அபிஷேகத்துல பேசுங்க, ஆவி அவ்வளவு எரிந்து கொண்டே இருக்கும், அணையாது. அதுக்கு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உங்களுடைய எல்லா சூழ்நிலை பிரச்சனைகளும் பஸ்பமாகி போய்விடும். உங்களுடைய ஆவி அனலுள்ளதா இருந்தால் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.